வாலா அலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே, புனிதமான ரமதானிலே கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை கேட்க வேண்டும், புரிய வேண்டும் என்ற ஆர்வத்திலே குழுமியிருக்கக்கூடிய நம்முடைய ஆர்வத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை முழுமையாக கேட்டு தெரிந்து புரிந்து விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அருமைக்குரியவர்களே, நேற்று தினம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை முடிக்கும் பொழுது அவர்கள் ஹீரா குகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தது, அதை பார்த்தது, ரசூலுல்லாஹ் பயந்தது, இந்த விஷயங்கள்லாம் சொன்னேன். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஆறுதலாக, பெரிய ஒரு மோட்டிவேட்டராக இருந்தது யாருன்னு சொன்னால் அவங்களுடைய மனைவி ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அந்த அம்மா அவ்வளோ பெரிய செல்வ சீமாட்டியாக இருந்தாலும் கூட எந்த அளவு பெரிய அளவில் வியாபாரம் இல்லாத, பெரிய அளவில் வருமானம் இல்லாத, பெரிய அளவில் சம்பாதிக்காத தன்னுடைய கணவனை மதித்தாங்க. இன்றைக்கெல்லாம் பெண்கள் கணவன் சம்பாதிச்சா தான் மதிப்பாங்க, சம்பாதிக்காத மதிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த அம்மா ரசூலுல்லாஹ் பெரிய அளவில் சம்பாத்தியம்லாம் இல்லை, ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ மதித்தாங்க, அவ்வளோ அன்பு செலுத்தினாங்க, அவங்களுடைய எல்லா விஷயங்களையும் ஒத்தாசையாக இருந்தாங்க. அப்போ அந்த அம்மா தான் பார்க்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி போர்வை போட்டு நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஆறுதல் சொல்கிறாங்க. ஆறுதல் சொல்லி சாயந்தரம் ஆன உடனே ரசூலுல்லாஹை அழைச்சிக்கிட்டு ஒரு மனிதர்கிட்ட போகிறாங்க. அவர் யார் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹனீஃப்னு சொல்லுவாங்க. ஹனீஃபுகள்னு சொன்னால் அவங்க எந்த சிலை வணங்க மாட்டாங்க, ஷிர்க் செய்ய மாட்டாங்க, ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சக்தியை மட்டும் வணங்குவாங்க. அந்த மாதிரி ஆள் தான் ஹனீஃப்னு சொல்லுவாங்க. அந்த ஹனீஃபுகளை ஒருத்தராக இருந்தால் இந்த வரக்கா பின் நௌஃபல். இந்த வரக்கா பின் நௌஃபல் யார் அப்படின்னு சொன்னால் ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய ஒன்று விட்ட சகோதரர். என்ன சொன்னோம் இல்லையா, அதாவது அப்துல்லாவும் அவருடைய தந்தை அப்துல் முத்தலிபும் மாப்பிள்ளை கோலம் பூண்டு வந்தபோது ஒரு அம்மா அப்துல்லாவை பார்த்து ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொன்ன குதைலா சொன்ன ஞாபகம் இருக்கா? அப்போ அப்துல்லாவேன்னு கூப்பிட்டாங்க. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்க. சம்பவம் சொன்னோம்ல 2 நாளைக்கு முன்னாடி. அந்த குதைலாவுடைய அண்ணன் தான் இந்த வரக்கா பின் நௌஃபல். இவங்க ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா ஒன்று விட்ட சகோதரர். ஆனால் பழைய வேதங்களை எல்லாம் படித்த ஹனீஃபாக இருந்தால், பல நேரங்களில் உண்மையான கிறிஸ்தவராக இருந்தார். அதாவது இயேசு கிறிஸ்தவ வணங்க மாட்டார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன போதனைகளை ஏற்று அல்லாஹ்வை மட்டும் வணங்குவார். அந்த மாதிரி ஒரு மனிதராக இருந்தார். அப்போ அவர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க ஹதிஜா ரலியல்லாஹு. பாருங்கள், அதாவது தன்னுடைய கணவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு சரியான ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சி அவர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. கண்டவன்கிட்ட கூப்பிட்டு போய் ஏதாவது குழப்பி பிரச்சனை ஆகிடாமல் சரியான ஆள்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. வரக்கா பின் நௌஃபல்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவர் என்ன நடந்துன்னு கேட்குறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த விவரங்கள்லாம் சொல்கிறாங்க. சொன்னோடனே அவர் சில சந்தேகங்களை கேட்குறாரு. அந்த சந்தேகங்களை ரசூலுல்லாஹ் பதில் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட வந்த ஒரு சாதாரண ஆள் இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்கள்கிட்ட வந்தவர் மலக்குகளுடைய தலைவரான ஜிப்ரீல் வந்திருக்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் புரியல, அப்படின்னா யார், மலக்குனா யார், அவங்களோட தலைவர்னா யார், ஜிப்ரீல்னா யார், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த வரக்கா தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அல்லாஹ்னு ஒரு இறைவன் இருக்கிறான், அவன் இந்த சிலை வணக்கத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட பரிசுத்தமானவன், எந்த சிலையும் அவனை போன்று கிடையாது, அந்த இறைவன் உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய வல்லமை உள்ளவன், அவன் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு நபிமார்களை அனுப்புவான். அப்படி கடைசியாக இது வரைக்கும் அனுப்பப்பட்ட நபி தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு சுமார் 500 ஆண்டுகளாக எந்த நபி இது வரைக்கும் வரலை. ஆனால் பழைய வேதங்களில் சொல்லப்படுறது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு கடைசியாக ஒரு நபி வருவார். அந்த நபி தான் உலகத்தின் இறுதி நபி. அவருக்கு பிறகு எந்த நபியுமே கிடையாது. அவருக்கு அரபியில் நபியு ஆஹிரு ஜமான், கடைசி காலத்து நபின்னு சொல்லுவாங்க. யூதர்கள் அந்த நபி தங்களுடைய கோத்திரத்தில் வர வேண்டும், யூதராக இருக்க வேண்டும் சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துட்ருக்குறாங்க. கிறிஸ்தவர்கள் அந்த நபி கிறிஸ்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்குறாங்க. இந்த நிலையில் அந்த நபியாக அல்லாஹ் உங்களை அனுப்பியிருப்பான் பொழுது நீங்கள் தான் அந்த நபியாக இருக்கிறீங்க அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் விவரமாக விவரிக்கிறார். விவரிச்சுட்டு ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் கவனமாக கேட்குறாங்க. அவர் சொல்கிறதெல்லாம் கவனமாக கேட்டுக்கிறாங்க. கேட்டுட்டு அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த ஊரில் கொஞ்சம் நாளைக்கு இருப்பீங்க, இதே ஊர் மக்கள், எந்த மக்கள் உங்களை சாதிக்குல் அமீன், நேர்மையாளர், நாணயமானவர் கொண்டாடுறாங்களோ அந்த மக்களே ஒரு காலத்தில் உங்களை அடித்து விரட்டுவாங்க இந்த ஊரை விட்டு அப்படிங்கிறாங்க சொல்கிறார் அவர். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அவன் முஹ்ரிஜியவும், அப்படியா, இந்த மக்கள் என்ன விரட்டுவாங்களா, நான் ஊரை விட்டு வெளியேற்றப்படுவேனா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் வரக்கா பின் நௌஃபல் சொல்கிறாரு, அந்த நேரத்தில் நான் உயிரோடு இருந்தால் நான் உங்களுக்கு உதவியாக நானும் இந்த ஊரை விட்டு வெளியேறுவேன், உங்களுக்கு உதவியாக உங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு முஸ்லீமாகி நானும் இந்த ஊரை விட்டு வெளியேறுவேன்.
அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கொஞ்ச நாளே மௌத்தாயிடுறாரு. ஸோ அதில் இருந்தால் பெருமானா ஸல்லல்லாஹு புரிய ஆரம்பிச்சிருது. ஓ அப்போ நம்மகிட்ட வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு நுபுவத்து கிடச்சிருக்குது அப்படிங்கிற அந்த விவரத்தெல்லாம் விவரித்தது யார் அப்படின்னு சொன்னால் வரக்கா பின் நௌஃபல் தான். ஏன்னா 40 வயசு வரையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனித புனிதராக வாழ்ந்தார்கள். ஆனால் ஆன்மீக ரீதியாக அவங்களுக்கு அல்லாண்ட என்ன வேதனை என்ன இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஏன்னா யார்ட்டையுமே படிக்கலை. மக்களை இதுக்கு முன்னாடி வேதக்காரர்கள் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் கிடையாது. எந்த வெளிநாட்டுக்கு பெரிய அளவில் போனது கிடையாது. எந்த பள்ளிக்கூடத்துக்கும் போனது கிடையாது. அதனால் ஒன்றுமே தெரியாமல் இருந்துச்சு அவங்களுக்கு. ஆனால் ஒழுக்க சீலராக, பண்புள்ள மாண்பாளராக, கண்ணியமிக்க மனிதராக, நேர்மையாளராக, பொய் பேச தெரியாது, ஏமாற்ற தெரியாது, பித்தலாட்டம் பண்ண தெரியாது, சிலை வணங்க தெரியாது, சாராயம் குடிக்க தெரியாது. இந்த மாதிரி எல்லா ஹராம்களிலிருந்தும் மாசூமாக நபியாக்கப்படுவதற்கு முன்பாகவே பாதுகாக்கப்பட்டவராக அல்லாஹ் அவரை ஆக்கியிருந்தான். அதனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மா குன்த தத்ரி மல் கித்தாப் வலல் ஈமான். நபியே உமக்கு நாம் வஹி அறிவிக்கும் வரை, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், உமக்கு நாம் வஹி அறிவிக்கும் வரை, உமக்கு நாம் வேதத்தை இறக்கும் வரை, மா குன்த தத்ரி மல் கித்தாப், வேதம் என்றால் என்ன, வலல் ஈமான், ஈமான் என்றால் என்ன என்று தெரியாதவராக நீர் இருந்தீர்கள். அப்போ ரசூலுல்லாஹ் உண்மையிலே வேதம்னா என்ன, ஈமான் என்ன ஒன்றுமே தெரியாது. நல்ல மனிதராக, நல்ல மாண்பாளராக, பண்பாளராக, ஒழுக்க சீலராக இருந்தாங்க. வரக்கா பின் நௌஃபல் தான் எல்லாத்தையும் சொன்ன பிறகு ரசூலுல்லாஹ் புரிஞ்சுது. புரிஞ்ச பிறகு நபி ஸல்லல்லாஹு கொஞ்சம் கொஞ்சமாக இறை உத்தரவுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த உத்தரவு வருது. 2வது சூரா. முதல் சூரா சூரத்துல் அலக், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். 2வது சூரா இறங்குது யா அய்யுஹல் முஸம்மில், போர்வையை போர்த்திருப்பவரே. ரசூலுல்லாஹ் போர்வையை போர்த்திருப்படுத்துங்கிறதாங்களா பயந்து போய் அப்போ அல்லாஹ் ஆயத்து இருக்கிறான், யா அய்யுஹல் முஸம்மில், போர்வையை போர்த்திருப்பவரே, குமில் லைல இல்லா கலீலா. அப்போ ஒரு தாயை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பட்டை தீட்டுறான், பட்டை தீட்டி வைரமாக்குறான். ஒரு சாதாரண மனிதராக இருந்த ஒரு மனிதரை அல்லாஹ் தாயாக பட்டம் தீட்டுறான். இன்றைக்கி சகோதரர்களே, தாவா என்பது தாவா செய்யக்கூடியவர்கள், இன்றைக்கி நம்ம எவ்வளோ பேர் தாவா செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே தாவா செய்யக்கூடியவங்களும் இருக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாத மத்தியில் தாவா செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. ரெண்டுமே உன்னதமான பணி. தாவாங்கிறது கண்டிப்பாக செய்ய வேண்டிய பணி. அது முஸ்லீம் மத்தியிலும் செய்யணும், முஸ்லீம் அல்லாத மத்தியிலும் செய்யணும். எந்த மெத்தடில் வேணாலும் செய்யலாம். இப்படி தான் செய்யணும், அப்படி தான் செய்யக்கூடாது, இதுக்கு ஆதாரம் இருக்குது, அதுக்கு ஆதாரம் கேட்கக்கூடாது. தாவா செய்யணும். உதாரணமாக தப்லீக் ஜமாத்துன்னு ஒன்று இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்க, முஸ்லீம்கள் மத்தியில் தாவா செய்கிறாங்க. முஸ்லீம் மத்தியில் தொழுவாத மனுஷனை தொழுவையாளி ஆக்குறாங்க. சாராயம் குடிச்சிருக்கிறவங்களை கொண்டு வந்து அவனை பரிசுத்தமாக்கி தௌபா செய்ய வச்சு நல்ல மனுஷனாக மாற்றுறாங்க. தப்பு செஞ்சுருக்கோன்னு திருத்துறாங்க. வீடு வீடாக போய் அழைக்கிறாங்க. பெண்களுக்கு மத்தியில் பயான் பண்ணுறாங்க. ஆண்கள் மத்தியில் பள்ளியாசல் கூப்பிட்றாங்க. வாங்க 3 நாள் போகலாம், 40 நாள் பள்ளியாசல் கூப்பிட்டு போகிறாங்க. ஊர் ஊராக போய் பள்ளியாசலில் தங்குறாங்க. பள்ளியாசல் மாஹோவில் தங்க வைக்கிறாங்க. ஸோ இதில் இது ஒரு தாவா, இது ஒரு உன்னதமான புனிதமான பணி. இன்னொரு தாவா இருக்குது, முஸ்லீம் அல்லாத மத்திய செய்யக்கூடிய தாவா. முஸ்லீம் அல்லாத மத்திய செய்யக்கூடிய தாவா. உதாரணமாக இன்றைக்கி ஆன்லைனில் மீடியாக்களில் தாவா செய்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்களில் போய் நோயாளிகளை சந்தித்து அவங்களுக்கு அல்ஹம்து சூரா ஓதி குர்ஆன் சூறாக்கள் ஓதி பிஸ்கட் பாக்கெட் கொடுத்து அல்லாஹ் பற்றி, ரசூலை பற்றி, மறுமையை பற்றி நோட்டீஸில் கொடுத்து தாவா செய்கிறாங்க. பீச்சில் மக்கள் ஒன்று கூட இடத்துல ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு அங்கே தாவா செய்கிறாங்க, குர்ஆன் கொடுக்குறாங்க. இன்னும் சில பேர் கிராமமாக போகிறாங்க, ஜமாத்தா கிராமங்களுக்கு போகிறாங்க, முஸ்லீம் அல்லாத கிராமங்களுக்கு போய் அங்கே போய் தங்குறாங்க. அந்த கிராமங்கள் மத்தியில் தாவா செய்கிறாங்க. கடை வீதிகளில், பஜார்களில் தாவா செய்கிறாங்க. இப்படி எத்தனையோ மெத்தடுகள் தாவா செய்கிறாங்க. இப்போ யாரையும் குறை சொல்லக்கூடாது. 2 தாவாவே புனிதமான தாவாக்கள். முஸ்லீம்கள் மத்தியில் செய்யக்கூடிய தாவாவும் புனிதமான தாவா, முஸ்லீம் அல்லாத மத்தியில் செய்யக்கூடிய தாவாவும் புனிதமான தாவா. ரெண்டுமே நபிமார்கள் செஞ்ச தாவா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிய தாவா. ஆனால் இதில் பெரிய வேதனை என்ன அப்படின்னு சொன்னால், முஸ்லீம்களுக்கு மத்தியில் செய்யக்கூடிய பணிக்கு பேர் தாவத்துடைய உழைப்பு. தாவத்துடைய உழைப்பு. முஸ்லீம் அல்லாத மத்தியில் செய்கிற பேர் தாவா பணி. தாவத்துடைய உழைப்பு, தாவா பணி. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்லை. தாவானாலும் தாவத்துனாலும் ஒரே வார்த்தை தான். தாவானாலும் தாவத்துனாலும் ஒரே வார்த்தை தான். அதுக்கு அழைப்பு பணி, அழைப்பதுன்னு அர்த்தம். அப்போ தாவத்துடைய உழைப்புனா அழைக்கக்கூடிய உழைப்பு, தாவத்துடைய பணினா அழைக்கக்கூடிய பணி. அவ்வளோதான், 2 வித்தியாசம் இல்லை. இங்கே நாம் என்ன பண்ணிட்டோம், 2ஆக பிரிச்சுட்டோம். முஸ்லீம் மத்தியில் கூட்டா தாவத்துடைய உழைப்பு, முஸ்லீம் அல்லாத மத்தியில் கூட்டா தாவா பணி அப்படின்னு பிரிச்சுட்டோம். மிகப்பெரிய தவறு சகோதரர்களே, மிகப்பெரிய அறியாமை, மிகப்பெரிய அறியாமை. இது எப்படின்னா, எனக்கு வலது கண் முக்கியமாக இடது கண் முக்கியம் கிடையாது, எந்த கண் முக்கியம்னு சொல்லுவேன் நான். எந்த மனுஷன் என்ன சொல்லுவான், எனக்கு ஏதாவது ஒரு கண் எடுத்துக்கேன், என்னோடய வலது கண் இருக்குதே இதோ சூப்பர் கண், இடது கண் இருந்து பிரயோஜனம் இல்லை எவனா சொல்லுவானா? எனக்கு இடது கண் இருக்குதே இதோ ஃபஸ்ட் கிளாஸ் கண், வலது கண் இருந்து பிரயோஜனம் இல்லை வேஸ்ட்டு எவனா சொல்லுவானா? 2 கண்ணுமே எனக்கு வேணும்.
அதே மாதிரி தான் முஸ்லீம் மத்தியில் செய்யக்கூடிய தாவத்துடைய உழைப்பாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாத மத்தியில் செய்யக்கூடிய தாவா பணியாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒரு மூமினோட ரெண்டு கண்களை போன்று. எந்த கண்ணை யாரும் குறை சொல்லக்கூடாது. முஸ்லீம் அல்லாத மத்தியில் தாவா செய்கிறவங்க போய் இதெல்லாம் பீச்சில் போய் தாவா செய்கிறேன், ரசூலா இப்படியா செஞ்சாங்க, ரசூலா பீச்சில் போய் செஞ்சாங்க, ரசூலா பஜாரில் போய் செஞ்சாங்க, ரசூலா ஆன்லைன்லேயே செஞ்சாங்க என்று கேட்பது முட்டாள்தனமோ, அதே மாதிரி நீ என்ன 3 நாள் கூப்பிட்டு போகிற, ரசூலா 3 நாளாக கூப்பிட்டு போனாங்க, 40 நாள் கூப்பிட்டு போகிற ஆதாரம் இருக்குதா என்று கேட்பது முட்டாள்தனம். ரெண்டுமே முட்டாள்தனம். எந்த ரீதியில் எந்த ரூபத்திலையா செய்யுங்க, ஆகமத்தில் தாவா செய்யுங்க. எந்த ரூபத்தில் எந்த ரீதத்தில் செய்யுங்க, தாவா செய்யுங்க. இன்றைக்கி தப்லீகுக்குன்னு என்ன ஒரு பெரிய நியாமத்து என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுக்குன்னு ஒரு அமீர் இருக்கிறாங்க, ஒரு உலகளாவிய தலைமை இருக்குது. தப்லீக் உலகளாவிய தலைமை டெல்லி நிஜாமுதீனில் மர்கஸில் இருக்கிறாங்க. அவங்க தான் உலகளாவிய தலைமை. அவங்க சில ரூல்ஸில் வகுத்து கொடுக்குறாங்க. இப்படி இப்படி கொடுங்க, இப்படி இப்படி போங்க, இந்த மாதிரி கஷ்டு செய்யுங்க, இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் 2 கஷ்டு செய்யுங்க, பக்கத்து மொஹல்லால போய் கஷ்டு செய்யுங்க, வாரத்தில் ஒரு நாள் பள்ளிவாசலில் தங்குங்க, மகரிபர் பயான் பண்ணுங்கள், இஷாபர் மசூரா பண்ணுங்கள், உங்களுடைய ஹல்கா நிலைமை என்னன்னு யோசிங்க, அப்புறம் வீட்டுக்கு போயிடுங்க, அதுக்கப்புறம் டெய்லி 2 மணி நேரம் டைம் கொடுங்க. இதெல்லாம் அந்த தலைமை ஒரு தர்த்தீப் வச்சு அந்த தர்த்தீபை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அற்புதமான பணி, சிறந்த பணி. இதை யாரும் குறை சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. விமர்சனம் பண்ணுறவன் அவன் மார்க்கம் தெரியாத முட்டாளாக தான் இருப்பான். இதை விமர்சனம் பண்ணுறவன் மார்க்கம் தெரியாத முட்டாளாக தான் இருப்பான். அதே மாதிரி தான் இன்னொரு பணி, தாவா பணி, முஸ்லீம் அல்லாதவர்கள் செய்யக்கூடிய பணி. இது உன்னதமான பணி. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்ச பணி, சத்திய சஹாபாக்கள் செஞ்ச பணி, நபிமார்களுக்கு முன் எல்லா நபிமார்களும் செஞ்ச பணி. அது எந்த ரூபத்தில் அலைங்க, நீங்கள் ஆன்லைனில் கூப்பிடுங்க, இல்லை நேரில் பார்க்கும்போது தாவா செய்யுங்க, அல்லது பீச்சில் தாவா செய்யுங்க, ஹாஸ்பிட்டலில் செய்யுங்க, மக்கள் ஒன்று கூட கொடுத்து செய்யுங்க. இல்லை நீங்கள் என்ன பண்ணுறாங்க, வாழ்வியல் கண்காட்சின்னு என்ன பண்ணுறாங்க, இஸ்லாமிய கண்காட்சி, வாழ்வியல் கண்காட்சின்னு என்ன பண்ணுறாங்க, எக்ஸிபிஷன் போடுறாங்க, அதில் முஸ்லீம் அல்லாதவங்களை வர வைக்கிறாங்க, அதில் பேனர் கட்டி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்படி இதுக்கெல்லாம் எதுக்கு நம்ம எந்த ஆதாரம் கேட்க முடியாது. இப்படி பேனர் கட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களே, இது சுன்னாவா? இது கல்யாண மண்டபத்தில் வச்சு நீங்கள் இது நடத்துகிறீங்களே, இஸ்லாமிய வாழ்வியல் எக்ஸிபிஷன் நடத்துகிறீங்களே, இது சுன்னாவா அப்படின்னு ஒருத்தர் கேட்டானா அவன் எப்படி மார்க்கம் தெரியாத முட்டாளோ, அதே மாதிரி நீங்கள் 3 நாள் கூட்டு போகிறீங்களா ஜமாத்தில், இது சுன்னாவா? நீங்கள் 40 நாள் கூட்டு போகிறீங்களே, சுன்னாவா? நீங்கள் பள்ளியாசலில் ஷப்குசாரி நடத்துகிற சுன்னாவா என்று கேட்பது முட்டாள்தனம். ஆகவே சகோதரர்களே, 2 பணியுமே உன்னதமான பணி. இங்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தாயியாக உருவாக்குகின்றான். 2 தாயிகம், எந்த தாயாக இருந்தாலும் அந்த தாயிகள் இருக்க வேண்டிய சிஃபத்து தன்மையை அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. இந்த முஸம்மில் சூறால சொல்கிறான். என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை போர்த்திருப்பவரே, குமில் லைல இல்லா கலீலா, நீங்கள் தாயி ஆகிட்டீங்க, இப்போ தாயி ஆகிட்டீங்க, இனிமேல் என்ன செஞ்சுனா இரவிலே நின்று வணங்க வேண்டும். குமில் லைல இல்லா கலீலா, கொஞ்சமான நேரத்தை தவிர இரவிலே நின்று வணங்குங்கள். நிஸ்பகு, அல்லது பாதி ராத்திரியாக வணங்குங்க, கலீலா அல்லது குறைவாகுது, அதோட குறைவாகுது. மொத்தத்தில் பெரும்பாலான ராத்திரியோ அல்லது பாதி ராத்திரியோ அல்லது அதை விட குறைவான ராத்திரியோ மொத்தத்தில் ஏதோ ஒரு ரூபத்திலே நீங்கள் இரவிலே நின்று வணங்குங்கள் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான். காரணம் என்ன தெரியுமா? இன்னா சனுல்கி அலைக்க கௌலன் சகீலா, ஏனென்றால் உங்களுக்கு நீங்கள் தாவா செய்கிற, இது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் சொல்லப்பட்டதல்ல, எல்லா தாய்களுக்கும் உள்ளது. நீங்கள் கொண்டு சொல்லக்கூடிய வார்த்தை இருக்குது, மிக ஒரு ஒரு என்ன சொல்ற பாரியமான வார்த்தை அது. நீங்கள் தாவா உங்களுக்கு தெரியல, சும்மா ஏதோ தாவா செஞ்சுட்டு இருக்கிறீங்க, மகத்தான வேலை அது. நீங்கள் தாவாக்காண்டி அல்லாஹ் மக்கள் அழைக்கக்கூடிய இந்த வார்த்தை இருக்குது, ரொம்ப பாரியமான வார்த்தை அது, ரொம்ப பாரதூரமான வார்த்தை அது, ரொம்ப கடினமான வார்த்தை, மகத்தான வார்த்தை அது. அந்த வார்த்தையை உங்களோட உள்ளத்தில் நான் போடுவேன். நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ பேசும்போது இன்னா சனுல்கி அலைக்க கௌலன் சகீலா, உங்களோட உள்ளத்திலே நான் கடினமான வார்த்தைகளை போடுகிறேன். அதான் குர்ஆனுடைய வார்த்தையை ரசூலுல்லாஹ்க்கு போட்டோம். அந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை வச்சு தான் நீங்கள் நம்ம தாவா செய்கிறோம். அந்த குர்ஆனுடைய வார்த்தையை வச்சு தான் நீங்கள் நம்ம மக்கள் அல்லாஹ் பக்கம் அழைக்கின்றோம். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் சொல்லப்பட்டதல்ல, அது எல்லா தாயிகளுக்கும் சொல்லப்பட்டது. சொல்கிறாங்க. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், இன்ன நாஷியத்தல் லைலி ஹி அஷத்து வத்தம் வ அக்வமு கீலா, நீங்கள் இரவில் நின்று வணங்குவதற்குது. இந்த நாஷியத்தை லேலி, நீங்கள் இரவிலே நின்று வணங்குவதற்கு, தாய்களே கேளுங்க, இரவிலே நின்று வணங்குவதற்கிறது அது உங்களுக்கு அஷத்து வத்தம் அக்வமு கீலா, நீங்கள் அந்த பாரியமான வார்த்தையை, அல்லாஹ்வுடைய வார்த்தையை, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய வார்த்தையை நீங்கள் மக்களிடத்தில் சொல்லும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு அதில் பெரிய நல்ல அசரை ஏற்படுத்துவான், அதில் பாதிப்பை ஏற்படுத்துவான்.
நம்ம என்னதான் உட்காந்து நீங்கள் வந்து இபாதத் இல்லாமல் துவா இல்லாமல் இரவில் வணங்காமல் நீங்கள் நல்லா அப்படியே கருந்தமிழ் செந்தமில்ல வெள்ளை காக்கா இல்லை கருப்பு காக்காலாம் வெள்ளைக்கோழிலாம் வெள்ளை முட்டை விட்டா கருப்பு கோழிலாம் கருப்பு முட்டை தான் விடும் அப்படிலாம் நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணி எதிராளி வாயை அடைச்சாலும் கூட அவன் உள்ளத்தில் இறங்காது. நீங்கள் பார்க்குறோம் இஸ்லாத்தை நாங்கள் சொல்கிறோங்கிற பேரில் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க, நல்ல ஆர்கியூமெண்ட் பண்ணி ஆதாரங்களை சொல்லி டாம் டூங்குவாங்க. ஆனால் உள்ளத்தில் இறங்காது. எது வரைக்கும் அவர் அந்த தாவா செய்யக்கூடியவர், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை சொல்லக்கூடியவர் இரவில் நின்று வணங்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இரவில் நின்று வணங்கினால் மட்டும்தான் அவருடைய வார்த்தையிலே அல்லாஹ் வலுவை ஏற்படுத்துவான். இன்ன நாஷியத்த லைலி ஹி அஷத்து வத்தோம் வாக்கோம் கீழா சூரத்துல் முஸம்மில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இரவிலே நின்று வணங்குவதற்கிறது இதுதான் உங்களுக்கு வார்த்தையில் வலுவை ஏற்படுத்தும், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களிலே உங்களுக்கு ஒரு உறுதியை ஏற்படுத்தும் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறான், இன்னலக்க ஃபின்னஹாரி சபஹன் தவீலா, நீங்கள் பகல் முழுவதும் ஒரு நீண்ட நீச்சல் அடிக்க வேண்டியிருக்கிறது. பகல் முழுவதும் நீண்ட நீச்சல் அடிக்க வேண்டியிருக்கிற அல்லாஹ் என்ன நீச்சல் சொல்கிறான்? ரசூலுல்லாஹ் போய் ஸ்விம்மிங் பூலில் போய் நீச்சல் அடித்தாங்களா? இல்லை கடலில் போய் நதியில் போய் நீச்சல் அடித்தாங்களா? அல்லாஹ் ஏன் இப்படி சொல்கிறான்? இன்னலக்க ஃபின்னஹாரி சபஹன் தவீலா, பகல் முழுவதும் நீங்கள் பெரிய நீச்சல் அடிக்க வேண்டியிருக்குது, நீளமான நீச்சல் அடிக்க வேண்டியிருக்குது. அது என்ன நீச்சல்? மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடிய நீச்சல், மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ் பக்கம் அழைக்கக்கூடிய வார்த்தை. ஆக தாவா என்பது அது முஸ்லீம் மத்தியில் செஞ்சாலும் சரி, முஸ்லீம் அல்லாத மத்தியில் செஞ்சாலும் சரி, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய இந்த தாவா என்ற பணி இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான் இது வந்து ஒரு நீளமான நீச்சல் அப்படிங்கிறான். ஏன் அல்லாஹ் தாவா வந்து நீச்சலுக்கு ஒப்பிடுறான்னு சொன்னால், ஒரு தண்ணி இருக்குதுங்க, ஒருத்தர் தண்ணிக்கு வெளியே நிற்கிறான், அது வரைக்கும் பிரச்சனையே இல்லாமல் தண்ணி பாட்டு இருக்குது, அலை அடிக்குது, கடலில் அலை அடிக்குது அல்லது ஆற்றுல அலை அடிக்குது, இவன் பாடு ஓரமாக நிற்கிறான், எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை நிற்கிறான், அந்த ஆற்றுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இந்த கடலுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நின்றானா பிரச்சனையே இல்லை. ஆஹா இந்த கடலுக்கு எனக்கு சம்மந்தம் இருக்குதே, நான் கொஞ்சம் குளித்து பார்க்குறேனே அப்படின்னு அவன் கடலுக்குள்ளே குதிச்சுட்டான்னு வைங்களேன், கடலுக்குள்ளே குதிச்சுட்டான்னு வைங்களேன், அப்புறம் என்ன அடித்தா ஆகணும்? கம்பல்சரி நீச்சல் அடித்து ஆகணும். நீச்சலை விடவே கூடாது. நீச்சலை விட்டான்டா அவனுக்கு உயிர் போயிடும். அப்போ எப்போ கடலுக்குள்ளே குதிச்சிட்டானோ, தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டானோ, அவனுக்கு வாழ்வா சாவா பிரச்சனை. அவனுக்கு உயிரை காக்கக்கூடிய ஒரே செயல் இது, ஒரே கருவி என்ன? நீச்சல் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நீங்கள் தாவாவே செய்யாமல் எனக்கே இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒதுக்கிடுந்தீங்கன்னா நீங்கள் அல்லாஹ்வுடைய பதில் சொல்லிட்டு போங்க, அல்லாஹ் ஆகிறது நரகத்தில் போடுவான். எப்போ நான் ஒரு முஸ்லீமாக வாழணும்னு நினச்சி தண்ணிக்குள்ளே இறங்கிட்டீங்களோ, இஸ்லாத்துக்குள்ளே இறங்கிட்டீங்களோ, அப்போ நீ கண்டிப்பாக தாவா செஞ்சாகணும். அந்த தாவாங்கிறது என்னது? மிகப்பெரிய நீச்சல். அதை வாழ்க்கை முழுதும் அடித்து தான் ஆகணும். இந்த ஒரு தாய்க்கு தாவா செய்யவில்லை என்றால், ஒரு தாயின் தாவாவை நிறுத்திவிட்டால் அவருடைய அழிவு ஆரம்பமாகிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு தண்ணிக்குள்ளே கிடக்கிறவன் நீச்சலை நிறுத்திட்டா என்ன ஆங்க? அரை மணி நேரம் தம் பிடிப்பான், 1 மணி நேரம் தம் பிடிப்பான், எவ்வளோ நேரம் பிடிப்பான்? அவனுடைய அழிவு ஆரம்பமாகிடுச்சு, அவன் மரணத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாவா பணியை நீச்சலுக்கு ஒப்பிடுகின்றான். இன்னலக்க ஃபின்னஹாரி சபஹன் தவீலா, பகல் முழுவதும் உங்களுக்கு நீண்ட நீச்சல் இருக்கிறது. நபிமார்களுக்கு எப்படி தாவா பணி என்பது நீச்சலோ, நபிமார்கள் உம்மத்தார்கள் நமக்கும் தாவா பணி என்பது நீச்சல் சகோதரர்களே. அதனால் அந்த பணியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல்லாஹ் கொடுத்த உடனே அந்த தன்னுடைய நபியை அல்லாஹ் பக்குவப்படுத்துகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த தர்பியத்தை வைத்து நபியை பக்குவப்படுத்தினானோ அதே தர்பியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது தாயிகளுடைய பொறுப்பு. தாயிகளும் அதே தர்பியத்தை பெற்றுக்கொள்ளணும். ஒரு தாயி அல்லாஹ் தரக்கூடிய தர்பியத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் தாயே கிடையாது, அவர் தாயாக இருக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மாதிரி தர்பியத் படுத்தினா, தர்பியத் படுத்த அடுத்தடுத்த வசனங்கள் இறங்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த நேரத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க ரசூலாட்ட. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு இருக்கிறாங்க, வந்து தொழுகையை கற்றுக் கொடுக்குறாங்க. முதல்ல தொழுகை ஃபர்லாகலை, ஃபர்லானது இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான், ஜிப்ரீல் ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போகும்போது தான். இப்போ தொழுகை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க, தொழுகை முறையை எப்படி தொழுகணும்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க? தொழுகிறாங்க. 5 வேளை தொழுகை, இந்த வேலைக்கு இந்த வக்து, இதெல்லாம் ஃபர்லாகலை, ஒது செய்கிற முறையை கற்றுக் கொடுக்குறாங்க. இப்படி தான் நீங்கள் தொழுகைக்கு முன்னாடி ஒது செய்யணும் அப்படின்னு ஜிப்ரீல் கற்றுக் கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் ஒது செய்கிறாங்க. ஒது செஞ்ச பிறகு தொழுகிறாங்க. அவங்கள பார்த்து ஹதீஜா ரலியல்லாஹு தான் தொழுகிறாங்க. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டது, ரசூலுல்லாஹ் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டது ஹதீஜா ரலியல்லாஹு ஏற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், ஒரு மனுஷன் ஊரெல்லாம் பெரிய பிரச்சாரம் பண்ணுவார், ஆனால் மனைவி அவர் பேச்சை கேட்காது, அவர் பேச்சை மனைவி கேட்காது. அது நல்ல மனைவி அல்ல.
ஆனால் ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட மனைவியாக இருந்தாங்கன்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஏற்றுக்கொண்ட இந்த மார்க்கத்தை, தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பை அவங்க சொல்ல ஆரம்பித்த உடனே அதில் முதல்ல ஏற்றுக்கிட்டது யார் அப்படின்னா ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் பெண்மணி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் மனிதன். அங்கேயும் பாருங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுல அல்லாஹ் ஆணுக்கு முன்னுரிமை, பெண்ணுக்கு முன்னுரிமை, பெண்ணுக்கு தான் முன்னுரிமை கொடுத்தான். முதல்ல ஏற்றுக்கிற பாக்கியத்தை ஒரு பெண்ணுக்கு தான் கொடுத்தா ஹதிஜா ரலியல்லாஹு தஆலாவுக்கு. அப்புறம் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வளர்ப்பு மகனாக இருக்கக்கூடிய சிறுவர் ஜெயிதுக்கு சொல்கிறாங்க, ஜெயித் இப்னு ஹாரிஸாவுக்கு, அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அப்புறம் அலிகிட்ட சொல்கிறாங்க, அலி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாம் பரவ ஆரம்பிக்குது. ஆண்களிலே முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலிய நண்பரான ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அவங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனே நாடி சில பேருக்கு ஹிதாயத்தை கொடுக்குறான். அதில் ஒருத்தவங்க யார் அப்படின்னு சொன்னால் அப்துல்லா இப்னு மசூத். நல்லா புரிஞ்சுங்க, ஹிதாயத்துங்கிறது நம்முடைய தாவா வச்சோ, நம்முடைய அழைப்பை வச்சோ, நம்ம பேசுகிற ஸ்டைலை வச்சோ, நம்ம பேசுகிற பாணியை வச்சோ ஹிதாயத்து கிடைக்காது. முதல்ல தாயிகள் இதை புரிஞ்சுக்கணும். தாயிகள் நினைக்கிறாங்க நிறைய புக்ஸ் படித்து அவன் எந்த கேள்வி கேட்டாலும் டான் பதில் சொல்லிட்டா அவன் முஸ்லீம் ஆகிடுவான். சத்தியமாக கிடையாது. இல்லை இவர் நல்ல பேச்சாளர், இவரை கூட நிறுத்தி இவர் நல்லா அழகாக பேசினார்னா எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க, நிச்சயமாக கிடையாது. அப்போ எப்போ தான் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான்? நம்முடைய பேச்சு, நம்முடைய பயான், நம்முடைய தாவா, நம்முடைய ஸ்பீச்சு, இது எல்லாமே என்ன தெரியுமா, நம்முடைய உதட்டிலிருந்து வந்து அவருடைய காது வரைக்கும் போகும். அவருடைய காது வரைக்கும் போகும், அவ்வளோதான். எது தெரியுமா கல்புக்குள்ளே இறக்கும்? நம்முடைய உள்ளத்தில் உள்ள கவலை இருக்குது பாருங்க, அதை தான் கல்புக்குள்ளே இறக்கும். அரபியில் பழமொழி சொல்லுவாங்க, மா யஹ்ருஜு மின ஷஃபத்தைன் எசிலியல் உதுனைன். இரண்டு உதடுகளிலிருந்து வெளியாகக்கூடிய வார்த்தைகள் இரண்டு காதுகளைத்தான் போய் சேரும். இரண்டு உதடுகளிலிருந்து வெளியாகக்கூடிய வார்த்தைகள் இரண்டு காதுகளைத்தான் போய் சேரும். ஒமா யஹ்ருஜு மினல் கல்ப் எசிலியல் கல்ப். உள்ளத்திலிருந்து வெளியாகும் வார்த்தை தான் உள்ளத்தை தொடும். அப்போது தாவாக்கு முதல் கண்டிஷன்னா நிறைய புக்கு படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய பேச கற்றுக்கணும், நல்ல அற்புதமாக வந்து நீங்கள் ஆர்கியூ, இதெல்லாம் தேவையே இல்லை. பேசிக் குவாலிஃபிகேஷன் தாவா செய்கிறதுக்கு உள்ளத்தில் கவலை. யா அல்லாஹ் எனக்கு கிடச்ச இந்த ஈமான் எதிரில் உள்ள இவர் கிடச்சிடாதா? யா அல்லாஹ் நான் சொர்க்கத்துக்கு போகிறேன், என்னுடைய நண்பர் இவர், என்னுடைய சகோதரர், என்னோடய உறவினர், என்னோடய ஓனர், என்னோடய தொழிலாளி, யா அல்லாஹ் இவன் நரகத்திற்கு போய்கிட்டு இருக்கிறேன். இந்த கவலை, அதான் சொல்லுவாங்க ஒரு தாயுடைய உழைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னால், தின்பர் மஹ்லூக் से मेहनत करना, रात भर खालिक से मेहनत करना. பகல் முழுவதும் படைப்புகளிடத்திலே பாடுபட வேண்டும். பகல் முழுவதும் படைப்புகளிடத்திலே பாடுபட வேண்டும். இரவு முழுவதும் படைத்தவனிடத்திலே பாடுபட வேண்டும். அதுதான் இரவு தொழுகைங்கிறது. யா அல்லாஹ் நான் பகல் பூரா என்னென்ன ஆளுங்களை பார்த்தேன், அல்லாஹ் அவனுக்கு ஹிதாயத்தை கூட, அல்லாஹ் அவன் நேர்வழியை கூட, அல்லாஹ். இந்த கவலையும் இந்த துவாவும் தான் அவர் ஹிதாயத்துக்கு காரணமாக அமையுமே தவிர நாம் பேசக்கூடிய பேச்சோ, நம்முடைய நாவன்மையோ, நம்முடைய சொல்வன்மையோ, நம்ம எடுத்து வைக்கக்கூடிய அடுக்கடுக்கான ஆதாரங்களோ எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிதாயத்தில் பொறுப்பை தாக்கையில் வச்சுக்கிட்டான். அதெல்லாம் பாருங்கள், சம்பந்தமே இல்லாத ஒருத்தருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் சொன்னாங்க, பாம்பேயில் ஒருத்தர் ஒரு பிரியாணி கடை வச்சுருக்காரு. நல்ல திறமையான அருமையான பிரியாணி, நல்ல கடுமையான கூட்டமாக இருக்கும் அந்த ஹோட்டலில். அந்த பிரியாணி கடையில் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் சாப்பிட வந்திருக்கிறாரு. சாப்பிட வந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க, பாம்பேயில் அந்த ஹோட்டலில் பிரியாணி ரொம்ப அருமையாக இருக்கும்ப்பா, சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டோன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு இவருக்கு. நேராக அந்த கல்லால் இருந்த ஓனர்கிட்ட வந்தாராம், பாய் இந்த பிரியாணி செஞ்சது யார் பாய்? சொன்ன நான் தாங்க செஞ்சேன், நான் நின்று சொல்ல வேலைக்காரங்க செஞ்சாங்க. அப்படியா பாய், நீங்கள் முஸ்லீமா? ஆமாங்க. அப்போ நானும் இஸ்லாத்துக்கு வரணும், என்ன பாய் பண்ணணும்? இவர் சாப்பிட்ட பிரியாணிக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம்? அந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு அந்த ஓனர்கிட்ட கேட்குறாரு, நானும் இஸ்லாத்துக்கு வரணும், என்ன பண்ணணும்? சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் உடனே அவர் உட்கார வச்சு களிமா சொல்லி கொடுத்து இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தாராம். இது பாம்பேயில் நடந்த ஒரு சம்பவம். எதுக்கு சொல்கிறேன்னா, அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பதற்கு எந்த பயானும் தேவையில்லை, எந்த வாக்குவாதம் தேவையில்லை, எந்த விதண்டாவாதம் தேவையில்லை, எந்த ஆழமான கருத்துக்கள் தேவையில்லை, அருமையான பேச்சுவன்மை தேவையில்லை, நாவன்மை தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் உள்ளத்தில் எங்கேயோ செஞ்ச துவா இருந்தால் போதுமானது. அந்த மாதிரி தான் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா இவங்க வந்து ஒரு ஆடு மேய்ப்பார். இவருக்கு யாருமே தாவா செய்யலை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்லலை, ரசூலுல்லாஹும் சொல்லலை, யாரும் சொல்லலை. இவர் வந்து ஒரு ஆடு மேய்க்கிறவர். அப்போது ஒரு முறை இவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு வர்றாரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் உட்காந்துருக்காங்க, பாலைவனத்தில் நடந்து வந்திருக்காங்க, களைப்பாக உட்காந்துருக்குறாங்க. அப்போ அந்த ஆட்டு இடையன் அபூபக்கர் அப்துல்லா இப்னு மசூத்
பின்னாடி எவ்வளோ பெரிய ஆலிமாயிட்டாங்கண்டா சுபஹானல்லாஹ், மார்க்க சட்டங்கள் சம்மந்தமான எல்லா ஹதீஸ்களையும் மனப்பாடம் பண்ணவும் அவங்க தான். எக்கச்சக்கமான குரான் சூறாக்களை ஓதுறது அவங்க தான். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு மசூதை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு, அப்துல்லா இப்னு மசூதே, நீங்கள் இதுவரைக்கும் எவ்வளோ சூறா மனப்பாடம் பண்ணிட்டீங்க? யாரை சொல்ல, இதுவரைக்கும் எனக்கு எல்லா சூறாவையும் மனப்பாடம் பண்ணிட்டேன், இதுவரைக்கும் சொல்ல எல்லா ஆயத்துகளையும் மனப்பாடம் பண்ணிட்டேன். அப்படியா, எனக்கு கொஞ்சம் ஓதி காட்டுங்களேன் அப்படிங்கிறாங்க. புகாரில் இருக்கக்கூடிய ஹதீஸ், எனக்கு கொஞ்சம் ஓதி காட்டுங்களேன் அப்படின்னாங்க. அப்போ அப்துல்லா இப்னு மசூத் சொன்னாங்க, ஆனால் அக்ரா அலைக்க ஒரு குரான் என்சில் அலைக். யாரை சொல்ல, என்ன சொல்கிறீங்க? குரான் இறங்குறதே உங்களுக்கு தான், குரான் இறங்குறதே உங்களுக்கு தான், நான் உங்களுக்கு ஓதி காட்டுறதா? ஆனால் அக்ரா அலைக்க ஒரு குரான் என்சில் அலைக், குரான் உங்களுக்கு இறங்கும் பொழுது நானே குரான் ஓதி காட்டுறதா? இது எப்படி யார் சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலா சொல்கிறாங்க, இல்லைப்பா, நான் அல்லாத ஒருவர் ஓத கேட்க விரும்புகிறேன், நான் அல்லாத ஒருவர் ஓத நான் கேட்க விரும்புகிறேன். ஒன்று அப்துல்லா இப்னு மசூத் ஓத ஆரம்பிக்கிறாங்க. சொல்கிறாங்க, நான் ஓதிக்கிட்டே வர 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 ரசூலா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, கண்கள் கண்ணீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்துல்லா இப்னு மசூதை மிகப்பெரிய ஆலிமாக, மிகப்பெரிய ஹாஃபிலாக, மிகப்பெரிய முஹத்திஸாக அல்லாஹ் ஆக்கினா. ஆனால் இவங்க யார்? ஒரு சாதாரண ஆட்டு இடையன், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆட்டு இடையன் என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் உட்காந்துருக்குறாங்க. அப்போ இந்த ஆட்டு இடையனை கூப்பிட்றாங்க, ஏம்பா எனக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குது, உன் ஆட்டிலேருந்து கொஞ்சம் பால் கறந்து தரியா அப்படிங்கிறாங்க. அப்போ அப்துல்லா இப்னு மசூத் சொல்கிறாங்க, இல்லைங்க, இது ஏன் ஆடு இல்லை, நான் ஓனருடைய ஆடு, அவர் கொண்டு போய் சாயந்தரம் அவர் பால் கறக்கணும், நான் இங்கே கறந்து உங்களுக்கு கொடுத்துட்டா அவருக்கு மோசடி பண்ண மாதிரி ஆகிடும், அவருடைய அனுமதி இல்லாமல் நான் கேட்க முடியாதுங்க அப்படின்னு. சரிப்பா போப்பா அப்படின்னு அனுப்பிட்டாங்க. போனவர் திரும்ப வர்றாரு, வந்து நான் உங்களை எங்கே பார்த்த மாதிரி இருக்குதே அப்படிங்கிறாரு. யார்? ரசூல்லாவை. நபி நான் மக்காவாசி தானப்பா, எங்கேயாவது பார்த்துருப்பப்பா என்ன அப்படிங்கிறேன். இல்லை நான் இடையில அப்படி யோசிக்கிறார். யோசிச்சுட்டு டக்குன்னு பக்கத்தில் அபூபக்கர் சித்திக் இல்லைன்னு சொல்கிறாரு, கரெக்டு, நான் முந்தானத்து ஒரு கனவு கண்டேன், என்ன கனவு அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய நெருப்பு குழி, அந்த நெருப்பு குழி ஓரத்தில் நான் நிற்கிறேன். என்னுடைய பெற்றோர், என்னோடய அத்தா அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அவங்க என்னை பக்கத்தில் நின்று அந்த நெருப்பு குழிக்குள்ளே என்னை தள்ளுறாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் நான் அந்த நெருப்பு குழியில் விழுந்துடாமல் என்னை கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நான் விழ போகிறேன், கையை பிடிச்சி இழுக்கிறாரு. எங்கள் அத்தா அம்மாவும் கழுத்து பிடிச்சி தள்ளுறாங்க, நான் நெருப்புக்குள்ளே விழ போகிறேன், என்னை கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்போ யாரா நம்மளை இப்படி அன்போடு இயக்கிறாருன்னு சொல்லி நான் திரும்பி பார்க்குறேன். பார்த்தா உங்களுடைய இந்த தோழர் தான் நிற்கிறாரு. யார்? அபூபக்கர் சொல்கிறாரு. அபூபக்கர் இல்லான்ட்ட அப்துல்லா இப்னு மசூத் சம்பவம் சொல்கிறாரு, இந்த தோழர் தான் நிற்கிறாரு, இவர் தான் நின்று என்னை கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்ற உடனே அபூபக்கர் சித்திக் இல்லானோ வாப்பா உட்கார வச்சு உடனே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்கிறாங்க. பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அல்லாஹ் கனவின் மூலமாக அறிவிக்கிறான். காரணம் என்னென்னா, யார் சொன்னது அவங்களுக்கு? யாரும் சொல்லலை, அல்லாஹ் நாடிட்டான், அல்லாஹ் ஹிதாயத்தை கூட நாடிட்டான். இப்படி அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு ஹிதாயத்து கிடச்சிது, இந்த மாதிரி கிடச்சிது. அவங்க அபூபக்கர் சொல்கிறாங்க, சொன்ன உடனே அப்படியே இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஹிதாயத்துகள் பரவிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடக்குது. என்னன்னு சொன்னால், வன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன் அப்படிங்கிற ஒரு ஆயத்து இறங்குது. என்ன அர்த்தம்னு சொன்னால், நபியே, உங்களுடைய நெருக்கமான உறவினர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள், உன் நெருங்கிய உறவினர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். இந்த ஆயத்து இறங்கின உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்றாங்க. அலி, இங்கே வாங்க, நம்முடைய உறவினர்கள் அப்துல் மனாஃபுடைய கோத்திரத்தார், குறைஷி கோத்திரத்தார், நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு விருந்து ஏற்பாடு செய்யுங்க அப்படின்றாங்க. ஏன்னா பொதுவாகவே அல்லாஹ்வுடைய தாவத்தை கொடுப்பதற்கு விருந்து ஒரு நல்ல வழி. நம்ம ஒரு விருந்து கொடுத்தோம்னு வச்சுங்களேன், விருந்து சாப்பிட்டுட்டு நமக்கு மம்னூன் மஷ்கூராக இருப்பாங்க, ஒரு நன்றி உணர்வோடு இருப்பாங்க நம்ம மேலே. அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ் பற்றி ஆகிறத பற்றி தீன வச்சுனீங்கன்னா உடனே உள்ளத்தில் பதியும். இது மனிதனுடைய இயல்பு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சுன்னத்து கூட. அதனால தான் நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் எதுக்கெல்லாமோ விருந்து போடுறோம், தயவு செஞ்சு விருந்து போட்டிங்கன்னா அந்த விருந்துக்கு பிறகு ஒரு நாலு நல்ல வார்த்தை சொல்லுங்கள் வர்றவங்களுக்கு, அல்லாஹ் பற்றி ஆகிறத சொல்லி அனுப்புங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும். முஸ்லீம் அல்லாதவங்களாக இருந்தால் முஸ்லாத்தை பற்றி சொல்லுங்கள், முஸ்லீம்களாக இருந்தால் அல்லாஹ் பற்றி ஆகிறத பற்றி மறுமையை பற்றி தீனை பற்றி சொல்லுங்கள். இந்த தாவா செய்யுங்க. ஒரு விருந்துக்கு அப்புறம் தாவா செஞ்சால் அது உள்ளத்தில் பெரிய அசரை ஏற்படுத்தும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு, அலியை விருந்து கூப்பிடுங்க, விருந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க. எல்லா குறைஷிகளையும் கூப்பிட்டாங்க, தன் உறவினர் எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. அப்துல் மனாஃபுடைய பிள்ளைகள், அப்துல் மனாஃபுக்கு 2 பிள்ளைங்க சொன்னோம்ல, ஒன்று அப்துத்தார், இன்னும் அப்துல் ஷம்ஸ். அந்த அப்துத்தாருடைய கூட்டம்,
இப்போ இது இப்போ அப்து முனாஃபுடைய கூட்டம் எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க, எல்லா உறவினர்களையும் கூப்பிட்றாங்க. ஹாஷிமி கோத்திரத்தார், முத்தலிப் கோத்திரத்தார், அப்து ஷம்ஸ் கோத்திரத்தார் எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு எங்கே கூப்பிட்றாங்கன்னா, இன்றைக்கி மக்காவில் காபத்துல்லா பக்கத்தில் சஃபா மலைன்னு ஒரு மலை இருக்குது. உம்ரா போனோன்னு தெரிஞ்சிருக்கும். சஃபா மருவான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சஃபா மலைக்கு மேலே ரசூலுல்லாஹ் ஏறுறாங்க. அது ஒரு குட்டி மலை, ஒரு 30-40 அடி தான் இருக்கும் அந்த குட்டி குன்று. அந்த மலைக்கு மேலே ஏறுறாங்க. ஏறிக்கிட்டு மக்களை பூரா உறவினர்களை பூரா கூப்பிட்டாங்க. எல்லாம் வாங்க, ஒவ்வொருத்தரையா பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. அபு சுஃபியான் இப்னு ஹாரிஸே வா, அலி இப்னு அபி தாலிபே வா, ஹாரிஸ் இப்னு அபு சுஃபியானே வா, ஒவ்வொருத்தரையா கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு எல்லாம் வந்துட்டாங்க. வந்த உடனே அப்து முனாஃபுடைய பிள்ளைகளே, அப்து தாருடைய பிள்ளைகளே, ஹுசா கோத்திரத்தார்களே, அப்து ஷம்சுடைய கோத்திரத்தார்களே, ஹாஷிமி வம்சத்தார்களே எல்லாத்தையும் பேர் சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு கைஃப வஜத்துமுனி ஃபில் ஐயாமில் மாதியா, ரசூலுல்லாஹ் கேட்குற வார்த்தையை பாருங்கள். என்ன வார்த்தை கேட்குறாங்க? கைஃப வஜத்துமுனி ஃபில் ஐயாமில் மாதியா, என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்த்தீர்கள்? கடந்த கால வாழ்க்கையை எப்படி பார்த்தீர்கள்? இன்றைக்கி பெரிய சாமியாராக இருப்பான், அவனுடைய கடந்த காலத்தை தொன்னா நாத்தம் எடுக்கும். அதனால் என்ன சொல்லுவாங்க, நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு. தமிழ் ஒரு பழமொழியே உண்டு, நதி மூலமும் ரிஷி மூலமும் பார்க்கக்கூடாது. அதான் நதியை அனுபவிக்கிறவங்க தவிர அந்த நதி எங்கேருந்து உருவாதுன்னு பார்க்கக்கூடாதான். அதே மாதிரி ரிஷி, ஒரு துறவி, ஒரு முனிவர் இருக்காருன்னா அவர் இப்போ என்ன சொல்கிறோம் அதை கேட்குறமே தவிர அவருடைய மூளை என்ன, அவருடைய பேக்ரவுண்டு என்ன, அவருடைய பின்னணி என்ன, அதெல்லாம் தோண்டக்கூடாதான். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் செய்யக்கூடிய உபதேசத்திற்கு முதல் ஆதாரமாக வைத்தது தன்னுடைய கடந்த கால அஹ்லாக்கை தான், நற்குணத்தை தான். உலகத்திற்கு ஒரு முன்மாதிரி. என்ன சொன்னாங்க? கைஃப வஜத்துமுனி ஃபில் ஐயாமில் மாதியா, என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை எப்படி பார்த்தீர்கள்? எவ்வளோ அழகாக நல்லினமாக கேட்குறாங்க பாருங்கள். எடுத்தவனோட அல்லாஹ் சொல்ல, எடுத்தனே ஆகிறத சொல்ல, எனக்கு சொர்க்க நரகத்தை சொல்ல, என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை எப்படி பார்த்தீர்கள்? அப்போது எல்லாரும் செஞ்சுறாங்க, மா ஜர்ரப்னா பிக்க கிதுபன் வலா ஹியானா. ஹதீஸில் வருது, மா ஜர்ரப்னா பிக்க கிதுபன் வலா ஹியானா. உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையா? நான் இது வரைக்கும் நீங்கள் பொய் சொல்லி பார்த்ததில்லை, யாரையும் ஏமாற்றி பார்த்ததில்லை, நாங்கள் அனுபவப்பட்டதில்லை, யார்கிட்டையும் பொய் சொல்லி நாங்கள் பார்த்ததில்லை, நீ யாரை ஏமாற்றி பார்த்ததில்லை. மா ஜர்ரப்னா பிக்க கிதுபன் வலா ஹியானா. கிதுபனா பொய், ஹியானத்தில் மோசடி. நீ யாரையும் பொய் சொல்ல பார்த்ததில்லை, மோசடி செஞ்சு ஏமாற்றி பார்த்ததில்லை. இவருடைய அனுபவம் இது சொல்கிறாங்க. அப்படியா? சரி, இப்போ நான் அந்த மலைக்கு மேலே நிற்கிறேன். இவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு கூட்டம் தாக்க வருகிறது, உங்களை அழிக்கப் போகிறார்கள் என்று சொன்னால் என்னுடைய வார்த்தையை மட்டும் கேட்டு அதை நம்புவீர்களா? சொன்னாங்க, நிச்சயமாக சத்தியமாக நம்புவோம் சொன்னாங்க. ஏனென்றால் எங்களுடைய கண்களால் பார்த்து நாங்கள் நம்புவதை விட நீ சொல்வதை காதுகளால் கேட்டு நாங்கள் நம்புவோம். எங்களுடைய கண்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட எங்களுடைய காதுகள் மீது நம்பிக்கைகள் அதிகமாக இருக்குது. கண்ணால் பார்த்தா நம்புறதை விட நீங்கள் சொல்கிறத கேட்டு காதால் கேட்டு நாங்கள் நம்புவோம். இவ்வளோ வாக்குமூலம் வாங்குறாங்க. வாங்கி முடித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அப்படியா, இப்போ ஒரு விஷயம் கேட்டுங்க, மறுமைன்னு ஒன்று வரப்போகுது. அங்கே அல்லாஹ் தண்டனைன்னு ஒன்று வச்சுருக்கான். மலக்குமார் இருக்கிறாங்க, சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்கக்கூடிய இந்த சிலைகளை வணங்கி கொண்டிருந்தால் அந்த நரகத்துக்கு போயிடுவீங்க. சிலைகளை வணங்காதீங்க. ஒரே இறைவன், இந்த உலகத்திலே உருவமற்ற இறைவன், அந்த அல்லாஹ்வை வணங்குங்கள். யாராலும் பெறப்படாத, யாரையும் பெற்றெடுக்காத ஒரே இறைவனாகிய அல்லாஹ்வை வணங்குங்கள். அவனுக்கு இணை கிடையாது, துணை கிடையாது, உருவம் கிடையாது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வை வணங்குங்க. அந்த அல்லாஹ் தான் எப்படி வணங்க வேண்டும் சொல்வதற்காக என்னை தூதராக அனுப்பி வச்சிருக்கிறான், இறைவனை தூதராக அனுப்பி வச்சிருக்கிறான். இது இந்த விஷயம் நம்புங்க. ரொம்ப இரக்கமாக, ரொம்ப அமைதியாக, அழகாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. முதல்ல கேட்குறாங்க, கைஃப வஜத்துமுனி ஃபில் ஐயாமில் மாதியா, என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை எப்படி பார்த்தீங்க? ரெண்டாயிரம் சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க பதில்? அதுக்கு மா ஜர்ரப்னா பிக்க கிதுபன் வலா ஹியானா, அவங்களுடைய கடந்த வாழ்க்கையில் யாரும் எதுவும் போய் சொன்னதே கிடையாது, யாரும் ஏமாத்தது கிடையாது. அடுத்து ப்ராக்டிக்கலாக கேட்குறாங்க, இந்த மலைக்கு பின்னாலே ஒரு படை வந்து தாக்குவதுனா நீங்கள் நம்புவீங்களா? அதுக்கும் நம்புவோன்றாங்க. இவ்வளோ வாக்குமூலத்தையும் வாங்கிட்டு இப்போ அல்லாஹ் பற்றி சொல்கிறாங்க, ஆகரத்தை சொல்கிறாங்க, சொர்க்க நரகத்தை பற்றி சொல்கிறாங்க, மறுமையை பற்றி சொல்கிறாங்க, தன்னுடைய ரிசாலத்தை பற்றி சொல்கிறாங்க. எல்லாம் சொன்ன உடனே குறைஷிகள்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. ஒன்றும் பதில் சொல்ல முடியல. ஏற்றுக்கிறோன்னு சொல்கிறதா, இல்லைன்னு சொல்கிறதா, மறுக்கவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியல. ஏற்றுக்கிட்டால் நம்ம இது வரைக்கும் வாங்க தெய்வங்களை விட வேண்டி வந்துடும். மறுத்தா ஒரு உண்மையாளரை மறுத்த மாதிரி ஆகிடும். அப்படியே திகைச்சு போய் நிற்கிறாங்க. சில நிமிடங்கள் அப்படியே அங்கே மௌன நிலவுது. அப்படியே
திடீர்னு அந்த மௌனத்தை கலைக்கும் விதமாக அபூலஹப், இவன் யார் அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தா கூட பிறந்தவன், அப்துல்லா கூட பிறந்தவன் அபூலஹப். அப்துல் முத்தலிபுடைய மகன்களில் ஒரு மகன், 12 மகன் சொன்ன இல்லையா, அதில் ஒரு மகன் தான் அபூலஹப். ஆனால் இவன் ஆரம்ப காலத்துலேருந்து குடும்பத்தோடு சேராமல் தனியாக ஒதுங்கியே இருந்தான். இவன் குடும்பத்தோடு சேர மாட்டான், ஒதுங்கியே இருப்பான். ஏன்னா பெரிய பணக்காரன், பண வசதி வந்துச்சு, சொந்த பந்தங்களாம் அனுசரிக்காமல் தனியாக ஒதுங்கியே இருந்தான். அந்த அபூலஹப் எழுச்சான், 2 கையில் மண் அள்ளினான். தப்பல்ல கலிஹாதா ஜமாத்தனா, நாசமாக போக இதுக்கு தான் எங்களை நீ கூப்பிட்டாயா? 2 கையில் மண் அள்ளினான், அப்படியே ரசூலுல்லாஹ் முகத்தில் எரிஞ்சான் 2 கை மண்ணை. தப்பல்ல கலிஹாதா ஜமாத்தனா, நாசமாக போ இதுக்கு தான் நீ எங்களை கூப்பிட்டாயா? அருமைக்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தாவாவினுடைய முதல் அனுபவமே என்ன? முகத்தில் மண். முகத்தில் மண். இன்றைக்கி நாம் தாய்கள் நினைக்கிறேன்னா, நான் ஒரு தடவை சொன்னால் அவர் உடனே இஸ்லாத்துக்கு வந்துடணும், இல்லைனா அடுத்த தடவை சொல்ல மாட்டேன் அவருக்கு. நான் ஒரு தடவை கூப்பிட்டேன்னா அடுத்த வாரம் தொழில் வந்துடணும். நீ பார்க்குறோம்ல, தப்லீக் ஜமாத்தில் சில சகோதரர்கள், விளங்காத சகோதரர்கள் என்ன செய்வாங்க, பள்ளியாசில் ஏற்றாப்புல ஒருத்தர் கடை வச்சுருப்பாரு. இவர் போய் கெஸ்ட்டில் போய் கூப்பிட்டுருப்பாங்க, பை பள்ளியாசில் ஏற்றி கடைக்கு தொழுவாங்க, பை அதில் வரக்கூடிய போங்க பை அப்படின்னு திட்டி விட்ருவாரு. 2 தடவை 3 தடவை கூப்பிடுவாங்க. அவர் திட்டி விட்டார்னா 4வது என்ன பண்ணுவாங்க, அவர் கடைக்கு போகவே மாட்டாங்க. ஐயா இருந்தாலும் திட்டுவாருங்க அவர். அப்படியே புதுசாக ஏதாவது வெளியூரில் ஜமாத் வந்தால் கூட, இந்த பாருங்க நீ யாரை வேணாலும் பாருங்கள், அந்த கடைக்காரனை விட்டு போகாதீங்க. இது ரசூலுல்லாஹ் சுன்னத்தல்ல. எத்தனை திட்டுவானாலும் திட்ட வாங்கிக்கணும், எத்தனை ஏசினாலும் ஏச்சை வாங்கிக்கொள்ள வேண்டும், எத்தனை பழித்தாலும் பழி சொல்லை வாங்கிக் கொள்ள வேண்டும். சபர் செய்யணும். தாவாவில் சபர் ரொம்ப முக்கியம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அல்லாஹ் தர்பியத் படுத்தினா, முதல் எதிர்ப்பை எங்கேருந்து வருது? சொந்த அத்தா கூட பிறந்த சச்சா, அத்தா கூட பிறந்தவன், தன்னுடைய குடும்பம் என்ன பண்ணா, சும்மா திட்டலை கத்தலை, கை நிறைய மண் அள்ளி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி முகத்தில் எரிஞ்சான். என்ன வார்த்தைனா, தப்பல்லக்க, நீ நாசமாக போ. எவ்வளோ பெரிய மோசமான வார்த்தை, நாசமாக போ அப்படின்னா. ரசூலுல்லாஹ் சகிச்சுக்கிட்டாங்க, ஒன்றுமே பேசலை, ஒரு பதிலும் சொல்லலை. ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, ஒரு தாய் பாதிக்கப்பட்டார்னா, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு தாய் பாதிக்கப்பட்டார்னா, அந்த தாய் சபூர் செய்வார். அந்த தாய் எந்த அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தாரோ அந்த அல்லாஹ் சபூராக இருக்க மாட்டான். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு தாய் அழைப்பு பணி செஞ்சு அதனால் வரக்கூடிய கஷ்டங்களை இவர் சகிச்சுக்கிட்டார்னா, இவர் பொறுமையோடு இருந்தார்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தர்பார் பொறுமையோடு இருக்காது. 2ல் 1 நடந்தே தீரும். என்ன நடக்கும்? ஒன்று, இவருடைய பொறுமையின் காரணமாக அந்த அழைக்கப்பட்ட மனிதருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான், அல்லது அழிவை கொடுப்பான். 2ல் 1 நடக்கும். என்ன நடந்துச்சு? அபூலஹப் தப்பல்லக்க, நாசமாக போ அப்படின்னு திட்டினா, ரசூல் அமைதியாக இருந்தாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தர்பார் அமைதியாக இல்லை. எந்த அபூலஹப் எந்த வார்த்தையால் திட்டினானோ அதே வார்த்தையால் அல்லாஹ் ஆயத்திருக்கனா, தப்பத் எதா அபீலஹபின் தப்பு. அதே வார்த்தை, தப்புங்கிற வார்த்தை, தப்புனா அழிவு, நாசம்னு அர்த்தம். தப்பத் எதா அபீலஹபின், அபூலஹபுடைய 2 கரங்கள் நாசமாகட்டும். எந்த கரத்தால் ரசூலுல்லாஹ் மண்ணில் வீசினானோ அபூலஹபுடைய 2 கரங்களும் அடிந்து நாசமாகட்டும். தப்பத் எதா அபீலஹபின் தப்பு. மா அகனா அன்ஹு மாலுஹு வமா கஸப், அவன் பண திமிரில் பேசுகிறான். அவன் சேர்த்து வைத்த செல்வமோ, அவன் சம்பாதித்த பணமோ அவனுக்கு எந்த பலனையும் அளிக்காது. அல்லாஹ் ஆயத்தை இறக்கணும். ஹைர், இந்த சம்பவத்துக்கு பிறகு, இந்த அபூலஹபுடைய சம்பவத்துக்கு பிறகு குறைஷிகள் ஒன்று கூட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கூடுறாங்க, நம்ம இனிமேல் அமைதியாக்கல அர்த்தம் இல்லை, இவர் கொஞ்சம் கொஞ்சமாக என் வீட்டில் ஒரு பையன் இஸ்லாத்துக்கு வந்துட்டான், ஒருத்தன் சொல்கிறான் ஏமா இஸ்லாத்துக்கு வந்துட்டான், ஒருத்தன் சொல்கிறான் என் மனைவி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, இஸ்லாத்துக்கு மாறிட்டாங்க, ஒவ்வொருத்தராக மாறிட்டு இருக்கிறாங்க. குறைஷிகள் கூடி ஆலோசனை செய்ய ஆரம்பித்தாங்க. செஞ்சு ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்தாங்க. என்ன முடிவு? நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.